ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 2 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 2 பார்க்கும்போது நம்ம நினச்ச விஷயம் உள்ளே வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னென்னா திருட்டு பிரியாணி. இந்த திருட்டு பிரியாணி போன வாரம் பயங்கர வைரலாக போச்சு. ஆனால் இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய எபிசோடில் கேட்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் பொதுவான சாமான், அதுவும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும்போது அந்த ப்ரொவிஷன் டாஸ்க்காக எத்தனை பேர் எவ்வளோ அடி வாங்கி அவ்வளோ விஷயங்கள் பண்ணி கடைசியில் வந்துட்டு அவ்வளோ பேர் சம்பாதிச்சு அந்த ப்ரொவிஷனை வந்து வச்சு நைஸாக வந்து அந்த 5 பேர் அருண், விஷால், அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா, இவங்களாம் சேர்ந்து வந்துட்டு அங்கே வந்து சாப்பிட்ட விஷயங்கள் பயங்கர வைரலாக போச்சு. ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. இது ஒரு பெரிய ஒரு திருட்டு சம்பவம். ஆனால் அதை வந்துட்டு மஞ்சரி வந்து முத்துக்குமரக்களை சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை அங்கே வைப்பாங்கன்னு பார்த்தா அதை யாருமே சொல்லவும் இல்லை. ஏன்னா அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு ஒரு ட்ராக்கில். இப்போ வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது. அதில் வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதை வந்துட்டு அருணுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள போய்ட்டு குத்துது போல இருக்குது. ஆனால் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. இப்பயும் டைரெக்டாக சொல்ல போல இருக்குது. அதனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து அது வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒளிச்சு வச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து இந்த அவங்க சொன்ன வார்த்தை, நான் வந்து ஒளிச்சு வச்சு சாப்பிட்ற திங்கிறீங்க அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதானே நீங்கள் பண்ணீங்க. மஞ்சரி எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மஞ்சரி டைரெக்டாக அடிக்கலாம். ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கு தோணுச்சு, அன்றைக்கி நீங்கள் செஞ்சது எனக்கு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் அங்கே வந்து ஒரு மேட்ரு வெடிக்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு ரொம்ப கிளவர் நினச்சிக்கிட்டு அன்றைக்கி பண்ண தப்பை வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த 5 பேரும் விஜய், விஷால், அருண், அன்ஷிதா, அதுக்கப்புறம் தர்ஷிகா, ஆர்ஜே ஆனந்தி, இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு திருட்டு பிரியாணி மேலே அன்றைக்கி நைட்டு ஊரா விட்டு ப்ரொவிஷனை வச்சு செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்டது. இப்போ இதில் என்ன கொடுமைன்னா, காலையில் அந்த ப்ரொமோவில் ஒரு பயங்கரமான ஃபைட் வந்திருக்கும். அதில் தீபக் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருப்பார். எல்லாருக்கும் ஷாக் ஆகிருக்கும். என்னையா அவர் இப்படி பேசுகிறாரு, நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு அருணுக்கு சொம்பு தூக்குற விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஏன் அவர் தீபக் அப்படி பண்ணான்னு சத்தியமாக புரியல. ஒரு கேப்டனாக அவர் யோசிக்கவே மாட்டார். நிறைய பேர் அதான் திங்க் பண்ணுறாங்க. தீபக் அவரோட கேப்டனாக அந்த விஷயங்களை பார்த்தா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பொதுப்படையாக. இப்போ மஞ்சரி சொன்ன விஷயங்களை அவர் ஆராயணும். அருண்குமார் அதுக்கு என்ன சொல்கிறார் அதை ஆராயணும். அதை விட்டு அருண் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், மஞ்சரி எனக்கு தெரியாதவங்க, எனக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு பண்ணார்னா, ஏன்னா அந்த ராஜா ராணி டாஸ்கே வந்துட்டு மஞ்சரி மேலே செம்ம கோபத்தில் வந்து நம்ம தீபக் இருந்தார். அதனால் அவருக்கு இன்னும் அந்த வன்மை வெளியே போகல. அதனால் அவங்க எது சொன்னாலும் அவருக்கு வந்து தப்பாகவே தெரியுது. இப்போ வந்து அது வெடிக்குது. அதுலேயும் இன்னும் அந்த கையெடுத்து கும்புற மேட்ரு தான் வந்து பயங்கர ப்ரெஷராக போயிட்டுருக்கு. அது தப்புலன்றாங்க. அதேமாதிரி அருண் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தெரியல உங்களுக்கு. நேற்று முத்துக்குமரன் முன்னாடி சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு முத்துக்குமரன் போனதுக்கப்புறமா தலையாட்டி டபு டப்புன்ட்டு போகிறாரு. அதை நீங்கள் முடிஞ்சால் முத்துக்குமரனுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? அவ்வளோ பயம். ஏன் அவ்வளோ பயம்? நீங்கள் தான் நல்ல தைரியமான ஆளாச்சு, சொல்ல வேண்டியதானே? அப்படின்ற மாதிரி எல்லாருமே கலாய்க்கிறாங்க. நேற்று அதையும் வைரல் பண்ணிட்டாங்க. இவர் போனதுக்கப்புறம் இப்படி பண்ணார் பாருங்க. அதை போட்டு தட்டி தூக்கி இது பண்ணிகிட்ருக்காங்க, கலாய்ச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மஞ்சரியை போட்டு காலி பண்ணி கார்னர் பண்ணி மஞ்சரி வந்துட்டு அழ ஆரம்பித்து உள்ளே போயிடுறாங்க. ஆனந்தி அங்கே வந்து சொல்கிறாங்க, இன்னுங்க வந்ததுலேருந்தே இந்த பொண்ணு எல்லாருமே கார்னர் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு. செம்ம காண்டாகிடுச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மஞ்சரி வந்துட்டு ஆமாம் தப்பு பண்ணாங்க. முன்னாடி போன வாரங்கள் ஃபுல்லாக யாருக்குமே மஞ்சரியே பிடிக்கல. பட் இந்த வாரம் நிறைய விஷயங்கள் அவங்க ஓப்பனாக பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கு. அவங்க எடுத்து வைக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க, தப்பு இல்லையே. அதேமாதிரி அவங்களுடைய கேம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அவங்களுடைய பேர் வரப்போது போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் அவங்கள வந்து கார்னர் பண்ணி அவங்கள வந்து டவுன் பண்ண நினைக்கிறாங்க போல இருக்குது. பட் ஒருத்தங்களை வந்து நம்ம டவுன் பண்ணணும்னு நினச்சி அங்கே ஒரு 5-6 பேர் பண்ணும்போது அவங்க அப்பில் வந்து டக்குன்னு வருவாங்க. ராணுவம் அப்படி தான் வெளியே வந்தார். ஸோ என்ன நடக்க போய் தெரியல. முத்துக்குமரனும் அப்படி தான் வந்தார். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரொமோ 2 பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுதுன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த திருட்டு பிரியாணி ஏன் இன்னும் வெளியே வரல? ஆனால் தெரிஞ்சவங்களும் அதை வாயை திறக்காமல் இருக்காங்க. இது எப்போ தான் வரும்? இது பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறு நினைக்கிறீங்களா? இன்னுமே வந்துட்டு ஏன் தீபக் வந்துட்டு அருணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பாய் நண்பர்களே.